வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஃப்ரைட் நான்வெஜ் ஸ்நாக். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பாப்கார்ன் சிக்கன் KFC ஸ்டைலில். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இது வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து வேறு என்னென்ன தேவை, அப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு 100 கிராம்ஸ் சிக்கனுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து மோர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ண விட்டுறலாம், அதாவது நல்லா கொஞ்சம் ஊற விட்டுறலாம். இந்த டைமில் வந்து நம்ம அதுக்கு தேவையான அவுட் சைடு மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பாப்கார்ன் சிக்கனுக்கு அவுட்டர் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் மைதா எடுத்துருக்கேன். அது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம ஆரிகானோ மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணோன்னே நம்மளோட அவுட்டர் பேட்டர் வந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு மோரில். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து சிக்கன்லாம் வந்து இதில் போட்டு நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வந்து அந்த நம்ம மோர்லேருந்து எடுத்து மோர் இல்லாமல் நல்லா இழுத்து நம்ம சிக்கன் வந்து இந்த மிக்ஸில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா அவுட்டர் வந்து நம்ம நல்லா இதில் கோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து இது நல்லா உதறிட்டு எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே இல்லாத வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு வந்து நீங்கள் தட்டி எடுத்திங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் வந்து மாவு வராது. ஸோ நல்ல இதை பைண்ட் ஆகாத மாவெல்லாம் வந்து நல்லா உதறிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பைண்ட் ஆகாத மாவெல்லாம் நல்லா தட்டி எடுத்துட்டோம், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்க சூடான எண்ணெயில் வந்து இது நம்ம வந்து நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் ஃப்ரையை பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸஸ் ஆயில் வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் வந்து mayonnaise garlic flavoured எக் mayonnaise கூட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன். eggless mayonnaise ரெசிபி கூட உங்களுக்கு நான் வந்து லிங்க் தரேன். ஸோ உங்களுக்கு எந்த mayonnaise வேணுமோ அந்த mayonnaise கூட வந்து இது சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம பாப்கார்ன் சிக்கன் நல்லா எவ்வளோ கிறிஸ்பாக டேஸ்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம mayonnaise கூட தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.